அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திர. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஆளுகையும் ஆண்டவரே உம்முடையது கர்த்தாவே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி செய்து ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 13வது வசனம். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். என்ன சொல்றாருன்னா, முந்தின 2 வசனத்துல இந்த கொரிந்து சபை எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்களோட குறைவுள்ள அவங்களுக்கு உதவி செய்யும்படியா ஹெல்ப் பண்றாங்க. அந்த பண உதவி உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த இருக்கிறதுல இருந்து கொடுங்க. அவங்களுக்கு நீங்க உதவி செய்கிறதன் மூலம் உங்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது, எல்லாருக்கும் சமநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். எப்படி எனில், மிகுதியாய் சேர்க்கிறவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்க்கிறவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய். இது எங்க எழுதியிருக்கு அப்படின்னா, யாத்ராகமம் 16வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். இது வானத்திலிருந்து பெய்த மன்னாவை சேகரித்த இஸ்ரவேல் மக்கள்ல நிறைய சேகரித்தவங்களுக்கு மீதியும் இருக்கல, கொஞ்சமா சேகரித்தவங்களுக்கு குறைவும் ஏற்படல. எல்லாரும் அவரவர் புசிக்கிறதுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் அப்படின்னு அங்க வாசிக்கிறோம். அந்த எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின் படியே எல்லாரும் சமமா பங்கிடும்படியா அந்த பிரமாணத்தின்படி, அந்த கட்டளை படி அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இப்போ நீங்க இக்காலத்துல இப்ப ஏற்பட்டு இருக்கிற சூழ்நிலையில நீங்க கொடுக்கிற பணம் அவங்களுடைய வறுமைக்கு உதவியா இருக்கு. எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்களோட தேவையை சந்திக்கிறதா இருக்கு. இன்னும் சூழ்நிலை மாறும்போது அவங்களோட செல்வம் உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி உதவி செய்யணும், குறைச்சல்ல உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை செய்யும்படியான எண்ணத்தை தேவன் தான் தீத்துவோட இருதயத்துல வச்சாரு. ஏன்னா இந்த தர்ம காரியத்தை ஆரம்பிச்சது தீத்து அப்படின்னு சொல்லிட்டு இதே அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தீத்து பவுலோடு கூட இருந்த உடன் ஊழியர். அப்ப அவர் மூலம்தான் தேவன் இப்படிப்பட்ட எண்ணத்தை அவனோட இருதயத்துல வச்சாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறார். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல், பவுல் சொன்னதுக்காக தீத்து இந்த காரியத்தை செய்தாரு. அது மாத்திரமல்ல, அவன் அதிக ஜாக்கிரதையா இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். நாங்க சொன்னதுக்காக மாத்திரம் இல்ல, தீத்து தன்னோட முழு மனசோடு மன விருப்பத்தோடு கொரிந்து சபைக்கு புறப்பட்டு வந்தார். இந்த தர்ம காரியங்களை செயல்படுத்த முடியா, பணத்தை கலெக்ட் பண்ணி
கொண்டு போய் எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்படியா இத செயல்படுத்தினான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பி இருக்கிறோம். தீத்து மட்டும் போல தீத்துவோடு கூட சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு புகழ்பெற்ற எல்லா சபையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகோதரனையும் அவனோடு கூட அனுப்பி இருக்கிறாங்க. தீத்து மாத்திரம் செயல்படாம இன்னொருத்தரும் அவனோடு கூட நாங்க அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும், நீங்க செய்கிற இந்த தர்ம காரியத்தின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அது உங்களோட மன விருப்பம் அதுல இருந்து வெளிப்படணும். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாகவும் இருக்கிறான். இந்த உடன் வருகிறவன் சுவிசேஷ ஊழியத்துல எல்லா சபையிலும் புகழ் பெற்றவன் மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்தை செய்ததன் மூலம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது, கொரிந்து சபை மக்களோட மன விருப்பத்தின்படி அவங்களுக்கு இந்த ஊழியத்துல வழித்துணையா இருக்கிறதுக்கு சபையினால தெரிந்தெடுக்கப்பட்ட அவனையும் உங்களோட அனுப்புகிறேன் பவுல் சொல்றார். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இந்த தர்ம பணத்தை மிகுதியான தர்ம பணம் அப்ப நிறைய சேர்த்திருக்காங்க. இந்த பணத்தை குறிச்சு யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. இவங்க பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க சொந்த தேவையை சந்திச்சிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எங்க மேல வரக்கூடாது அப்படின்றதுக்காக கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் நாங்க சரியா எல்லா காரியத்தையும் செயல்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். பவுல் தேவனுக்கும் உண்மையா இருந்தாரு, மனிதருக்கு முன்பாகவும் எல்லா காரியத்திலையும் உண்மையா செயல்பட்டாரு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்றோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்றும் நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாயிருக்கிற நம்முடைய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பினோம். ஏற்கனவே தீத்துவோடு கூட சுவிசேஷத்துல எல்லா சபைக்கும் தெரிஞ்ச ஒரு சகோதரன் இப்ப மூணாவது ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது யாருன்னா, நாங்க நிறைய தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாத்துலயும் அவன் ஜாக்கிரதை உள்ளவன், ரொம்ப கவனமா செயல்படக்கூடியவன், அப்படிப்பட்டவனும் உங்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை உள்ளவன். இந்த கொரிந்து சபை விசுவாசிகள் மேல நம்பிக்கை உடைய ஒரு நம்முடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அப்படிப்பட்ட சகோதரனையும் உங்களோடு சேர்த்து அனுப்புகிறோம். இப்ப 3 பேர் சேர்ந்து இந்த பணியை செய்யறாங்க, தர்ம காரியத்தை செயல்படுத்துறாங்க. தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும். தீத்துவை குறிச்சு இங்க 2 காரியம் சொல்லியிருக்கு. ஒண்ணு, பவுலோட கூட்டாளி, பார்ட்னர், சுவிசேஷ பணியில பவுலோடு கூட இருந்து பணி செய்தவர். 2வது, உங்களுக்காக என் உடன் வேலையாள், கோவொர்க்கர். 2 பேர் சேர்ந்துதான் சுவிசேஷம் அறிவித்தாங்க, பவுலும் தீத்துவும் உடன் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு தீத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால், எங்கள் சகோதரரை குறித்து அப்படின்றது 2 பேர் பவுலோடு கூட தீத்துவோடு கூட இந்த தர்ம காரியத்துல ஈடுபட்டாங்க. அவங்க 2 பேரும்
அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாயிருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். ஸ்தானாதிபதி, சபைகளுடைய ஸ்தானாதிபதி. இங்கிலீஷ் பைபிள்ல மெசஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சபையினுடைய செய்திய அறிவிக்கிறவங்க அந்த சகோதரர்கள். ரெண்டாவது, கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கிறாங்க. இப்ப நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது, தேவை உள்ளவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது, அதன் மூலம் புறஜாதியினர் மற்றவங்க கிறிஸ்துவ என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய ஊழியமா இது செயல்படுது. கிறிஸ்துவுக்கு மகிமையை தரக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அறிய கடவன். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும், உங்கள் அன்பையும் அப்படின்றது கொரிந்து சபை விசுவாசிகள் இடத்துல அன்பு காணப்படணும். அன்பு இருந்தா தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும், பவுல் இந்த கொரிந்து சபையை விசுவாசிகளை குறித்து பெருமையா பேசியிருந்தாரு. நான் உங்களை சொன்ன புகழ்ச்சியையும் சபைக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். இந்த எல்லா சபைகளுக்கு முன்பாக நீங்க முன்மாதிரியா இருக்கணும், எக்ஸாம்பிளா இருக்கணும். உங்க அன்பை வெளிப்படுத்தும்படியா, நாங்க சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படின்றத விளங்கும்படியா நீங்க இந்த தர்ம காரியத்துல செயல்படும் போது நீங்க மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா எக்ஸாம்பிளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரிந்து சபையை குறித்து சொல்றாரு. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டா அப்படின்னா, நீங்க தர்ம காரியம் செய்யும் போது நீங்க அது உங்களை பாதிக்க கூடாது. இப்ப நீங்க வசதியா இருக்கிறதுனால நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்ம காரியத்தை குறிச்சு தீத்துவோட உள்ளத்துல இப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்தின தேவனுக்கு நன்றின்னு சொல்றாரு. இந்த பணியை செய்யறதுக்கு நாங்க சொன்னதுனால மாத்திரமல்ல, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தீத்து உங்களிடத்துல கடந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. உங்களோடு கூட சுவிசேஷ ஊழியத்துல புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனையும் கூட அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீத்துவோடு கூட ஒரு சகோதரனை அனுப்புறாரு. அவர் வழித்துணையா இருக்கும்படி அனுப்பப்படுறாரு. அதன் மூலம் கர்த்தருக்கு மகிமை வருது. அது கொரிந்து சபை மக்களுக்கு மன விருப்பமாய் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். சபைகளால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சகோதரனும் உடன் கூட வந்தாரு, தீத்துவோடு கூட வந்தாரு. இந்த மிகுதியா சேர்க்கப்பட்ட இந்த தர்ம பணத்தை குறித்து எங்களை யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்க எல்லாத்துலயும் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. தீத்துவ குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் பவுலோட கூட்டாளி, உடன் வேலையாளா இருக்கிறாரு. இவங்களோடு இந்த 2 பேரோடு கூட இன்னொரு சகோதரன் வந்தா, அவர் யாரு அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்ன்றத பல முறை டெஸ்ட் பண்ணி நாங்க பார்த்திருக்கோம். எல்லா காரியத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு. கொரிந்து சபை மேல மிகுந்த நம்பிக்கை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு சகோதரனையும் உடன் அனுப்பியிருக்காங்க. அந்த 2 சகோதரர் குறித்து என்ன விசாரித்தா, சபையினுடைய செய்திய அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க செய்கிற அந்த தர்ம காரியங்களை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கறதுனால கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கிறவங்களா அவங்க இருந்தாங்க. இந்த கொரிந்து சபை விசுவாசிகள் இடத்துல உங்க அன்பையும் நான் உங்களை பத்தி சொன்ன புகழ்ச்சியான வார்த்தைக்கும் அடையாளமா மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியா இருக்கும்படியா இந்த தர்ம காரியத்துல நீங்களும் உங்களோட அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே,
இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்கிறதன் மூலம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்களை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். பவுல போல உங்களுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுகிறேன் என்று சொல்லப்பட்டபடி நாங்களும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. மற்றவர்களுக்கு எங்களுடைய அன்பை காட்ட ஆண்டவரே உதவி செய்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.